Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல பாலிவுட்ல 2019ல வெளியான செக்ஷன் 375 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். யார் உண்மையான குற்றவாளியா இருப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வரும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க லாயரா தான் இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு போல எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களும் கிளம்புறவங்க எல்லாம் பார்த்துட்டு சோகமா ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. எதை நினைச்சு இவங்க கவலைப்படுறாங்க அப்படின்றது தெளிவா நமக்கு புரியல. இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் நம்மளோட ஹீரோவோட பேரு தருண் அப்படின்றது பெரிய லாயரா இருப்பாரு. இப்ப லா ஸ்டூடெண்ட்டுக்குலாம் லெக்சர் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு. நீங்க எடுத்துக்கிற எல்லா கேஸ்லயும் நீதியை நிலைநாட்டலாம் முடியாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணோம், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க ஒரு பொண்ணு கேள்வி இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய லாயரா இருக்க நீங்களே இப்படி சொன்னா எப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. கண்டிப்பா நான் சொல்ற எல்லா இடத்தையும் இந்த மாதிரி கேள்வி வரும். இதுக்கான பதில உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நிரூபியா கேஸ் எடுத்துக்கோங்க. 5 பேர் ரேப் பண்ணாங்க. அதுல 4 பேருக்கு தான் தூக்கு தண்டனை கிடைச்சது. ஏன்னா மீதி இருந்த ஒருத்தன் மைனர் அப்படின்றதுனால வெறும் 3 வருஷம் மட்டும் தான் அவனுக்கு தண்டனை கிடைச்சது. ஆனா இந்த 5 பேர்லயே அவன் தான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இந்த கேஸ்ல நீதி நிலைநாட்டப்பட்டுச்சா? கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அஞ்சலின்ற ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. மீரான்ற காஸ்டியூம் டிசைனருக்கு அசிஸ்டண்டா தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப பேக்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போற போல அப்படின்ற மாதிரி நெய்பர் கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களும் தலையாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆட்டோ பிடிச்சு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகன் அப்படின்ற டைரக்டரை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. மீரா மேடம் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காட்ட சொல்லி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. இவங்க வேற ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு வராங்க. என் பக்கத்துல வந்து உட்காரன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸா எடுத்து இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அவங்களோட கிளிவேஜ் எல்லாம் கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வேலைக்கார லேடி கிட்ட அந்த லிஸ்ட்டை நான் வச்சிருக்கேன், நீ வெளியே போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணத்துல கை வைக்கிறாரு. அவங்களும் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் இவர் கேட்காம அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அஞ்சலி அவங்களோட வீட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. அந்த மேல் வீட்டு லேடியும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அஞ்சலி முகத்தை மூணு மாதிரியே தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணனும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணன் முகத்தை நல்லா கவனிக்கிறாரு. அப்பதான் காயம் இருக்கிறது தெரிய வருது. இவரும் ஷாக்கிங்கா என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ரோகன் ஒரு டைரக்டர்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துல சில சொதப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துக்கு ஷாட் ஆரம்பிச்சிருக்கணும், என்ன வேலை பாக்குறீங்கன்னு எல்லாரையும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சீனை எடுத்து முடிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் போலீஸ் கூட நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரோகனோட ஒய்ஃப் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அஞ்சலியை காட்டுறாங்க. அஞ்சலிக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணோம்ல, அந்த இடத்துல லேடி டாக்டர் இல்லாம ஜென்ஸ் டாக்டர் தான் இருக்காரு. பக்கத்துல லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க. இது உங்களுக்கு ஓகே இல்லன்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இவங்க பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரோகன் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரோட பாடி எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் என்ன ரேப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப பேசப்படுற டாபிக்கா மாறிடுது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேஸோட தீர்ப்பு இன்னைக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கோர்ட்டை காட்டுறாங்க. ஜட்ஜி எல்லா வாதத்தையும் கேட்டு முடிச்சிடுறாங்க. இவருக்கு 10 வருஷம் தண்டனை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க உட்கார்ந்து இருக்க ரோகனோட ஒய்ஃபும் இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரோகனை கூட்டு போகும்போது ரோகன் என்ன சொல்றாருன்னா, சத்தியமா நான் அந்த பொண்ணை ரேப் பண்ணல, தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்து, வேற ஒரு பெரிய லாயரை பாருன்னு சொல்றாரு. இப்போ இவங்களும் ஹீரோவை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. மேல்முறையீடுல நீங்க தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆதரவா வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல ஃபைலை படிச்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வாதாட ஆரம்பிச்சேன்னா எனக்கும் டேமேஜ் எல்லாம் ஏற்படும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி பேமெண்ட் அதிகமா இருக்கும், உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. காசு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே நான் படிச்சுட்டு உங்ககிட்ட ஏத்துக்கிறேனா இல்லையான்றத சொல்றேன்றாரு. வீட்ல வச்சு கேஸோட டீடைல் எல்லாம் படிச்சு முடிச்சிடுறாரு. சாப்பிடுறதுக்கு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கூப்பிடுறாங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் அந்த கேஸை எத்துக்க போறதா சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. அவன் தான் குற்றவாளின்னு முடிவே ஆயிருச்சு, நீங்க தேவையில்லாம இந்த கேஸை எடுக்காதீங்க, உங்களுக்கு பாதிப்பாயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் எடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டாரு. பொண்ணு நியூஸ்ல பார்த்தா என்ன செய்வீங்கன்னு கேக்குறாங்க. பொண்ணு கார்ட்டூன் நெட்வொர்க் பாக்குற வயசு தானே, நியூஸ் எப்படி பாப்பான்னு கேக்குறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறாரு. நான் அஞ்சலி கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல, அந்த பொண்ணு போய் சொல்றா அப்படின்ற மாதிரி தான் ரோகன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. உண்மையா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதான் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேனேன்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா உனக்கு 10 வருஷமும் தண்டனை தந்துட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. சார் போகாதீங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. உண்மையிலேயே நடந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத ஹீரோ மட்டும் தான் கேட்டிருப்பாரு, நமக்கு காட்ட மாட்டாங்க. ஹீரோவும் அவர் சொன்ன டீடைலை வச்சு இந்த கேஸை எப்படி ஹேண்டில்
பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க கூட சேர்ந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாரு. இந்த கேஸ்ல இவருக்கு எதிராக இவரோட அசிஸ்டன்ட் தான் மோத போறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. ஒரு காலத்துல ஹீரோக்கு கீழ எல்லாம் வேலை பார்த்திருப்பாங்க. இப்போ இந்த கேஸ் சம்பந்தமான டீடைலை கலெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அஞ்சலியை பார்க்க வராங்க. நடந்த விஷயத்தை கேக்குறாங்க. எத்தனை வாட்டி அந்த பொண்ணு கிட்ட திரும்ப திரும்ப கேப்பீங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேக்குறாங்க. என்ன பண்றது, நீதி கிடைக்கணும்னா இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்ட வர மாதிரி தான் இருக்கும், சொல்லுமான்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல அஞ்சலியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு ஜட்ஜஸ் இருக்காங்க, உங்க ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் தான் முதல்ல அவங்களோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேப் கேசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சில புள்ளி விவரத்தை எல்லாம் காட்டுறாங்க. நிறைய பேர் அவங்களோட பவரை தப்பா யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணியை எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய டைரக்டர். ஆனா இந்த அஞ்சலி சாதாரண அசிஸ்டன்ட் பொண்ணு தான். அதனால தான் எல்லா மீறி இப்பெல்லாம் நடந்திருக்காருன்னு சொல்றாங்க. இந்தியால 100 ரேப் கேசஸ் ஃபைல் ஆகுதுன்னா அதுல 25க்கு மட்டும் தான் நீதி கிடைக்குது. மத்த 75 என்ன ஆகுதுன்னே தெரியல. அந்த மாதிரி இது ஆயிடக்கூடாது, நீங்க தான் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட் டைம் வருது. ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இந்தியா ரொம்ப மோசம்னு சொன்னாங்க. ஆனா இந்தியா விட ரேப் அதிகமா நடக்கிற நாடுகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நாடுகளோட பேரை சொல்றாரு. அதே மாதிரி 175 பேருக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, 50% பேர் பொய் கேஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்டே நீங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்டா மாத்தாதீங்க, பிரேக் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப பிரேக் டைம்ல இவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க அசிஸ்டன்ட் தானே, அதனால சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இவர என்ன சொல்றாருன்னா, ஓபனிங் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்தது, என்னதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு டைம்ல வேலை பார்த்தவன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாராட்டுற மாதிரியும் சொல்றாரு. அதே டைம் என்கிட்ட எல்லாம் நீ ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் அஞ்சலியை வர வச்சிடுறாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி சொல்றதுக்கு தயங்குறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா, முக்கியமானவங்களை மட்டும் உள்ள இருக்க சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் வெளியே போக சொல்லிடுறாங்க. இப்பதான் அஞ்சலி என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க Dress காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கன்னத்துல கை வைக்கிறாரு. இவங்க அன்ஈசியா ஃபீல் பண்ணி கையை தட்டி விடுறாங்க. ஆனா இவர் கேட்காம மேற்கொண்டு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பெட்ரூம்க்கு கூட்டு போய் இவங்க கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. உறுதியா ரேப் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஜட்ஜஸ் கிட்ட சில காப்பி எல்லாம் தந்துடுறாங்க. அதே சமயம் வேற ஒருத்தங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தங்களை வர வச்சிடுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க அசிஸ்டன்ட்டா தான் இருப்பாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி கேரவன்குள்ள ரோகன் இருப்பாரு. அஞ்சலி உள்ள பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அஞ்சலி முடியெல்லாம் கலஞ்ச மாதிரி வெளியே வந்திருப்பாங்க. ரோகன் கண்டிப்பா தப்பா நடந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவ பாதியிலே அங்க இருந்து கிளம்பியும் போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரோகன் இத வேலையாவே பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரோகனை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ எந்திரிச்சு பேசுறதுக்கு வராரு. லஞ்சுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிச்சிடுறாங்க. ஹீரோவும் போன் பேசிக்கிட்டே வாசல் ஏரியாக்கு வராரு. அங்க மீடியாட்கள்லாம் மொத்தமா இருக்காங்க. பொதுமக்களும் அந்த இடத்துல போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் ஒரு அக்யூஸ்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேக்குறாங்க. ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா சாணி எடுத்து இவர் மூஞ்சிலே அடிச்சிடுறாங்க. இவருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமாயிருது. இப்ப பாத்ரூம்க்கு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கேஸ் விசாரிச்ச இன்ஸ்பெக்டரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எத்தனை மணிக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து தந்தாங்கன்னு கேக்குறாரு. 1 மணிக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. 1 மணிக்கு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. ஆனா இவரை 7 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 6 மணி நேரம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல சார், அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சும்மா போய் சொல்லாதீங்க சார், நீங்க பேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சில போன் காலோட டீடைல் எல்லாத்தையும் ஜட்ஜி கிட்ட கொடுக்குறாரு. 1 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ரோகனுக்கு 4-5 வாட்டி கால் பண்ணிருக்காரு. எதிர இருக்க டீ கடையில இருந்து தான் கால் பண்ணிருக்காரு. இந்த கேஸை நான் எடுக்காம இருக்கேன், ஆனா எனக்கு காசு தந்துருங்கன்னு சொல்லிருக்காரு. ஆனா என்னோட கட்சிக்காரர் ரோகன் எந்த குற்றமும் பண்ணல, அதனால தான் இவரோட காலை பெருசா எத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரோகன் இந்த இடத்துக்கு வர வச்சோம். ஹீரோ இந்த விஷயத்தை கேக்குறாரு. ஆமா சார், ஒரு 4-5 வாட்டி கால் வந்தது, ஆனா எனக்கு அவர் சொல்றதுலாம் நம்பிக்கை கிடையாது, ஏன்னா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க போலா ரோகன் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த இன்ஸ்பெக்டரையே வர வச்சிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வராரு. இதுதானே அங்க இருந்து நீங்க டெஸ்டுக்காக அனுப்பின பெட்ஷீட் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இந்த பெட்ஷீட்டோட ரிசல்ட் வரதுக்கு பொதுவா எவ்வளவு நாள் ஆகும்? 1 நாள் 2 நாள் ஆகும், ஆனா உங்க விஷயத்துல 5 நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸும் கேக்குறாங்க. ஆமா, நிறைய வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சார், நானே இந்த கேஸ் தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கு, எப்படி சார் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஜட்ஜஸும் அது எப்படி லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பயங்கரமா தள்ளாடிட்டு இருக்காரு. எதுக்காக இவங்களுக்கு 5 நாள் தேவைப்பட்டுக்குன்னா என்னோட கட்சிக்காரருக்கு எதிராக இவங்களே ஃபேக்கா எவிடன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இத ஜட்ஜஸும் நோட் பண்ணிக்கிறாங்க. லஞ்சுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் லேட் ஆச்சு
அப்படின்றதெல்லாம் ஈரன் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்க மாட்டாரு. இப்ப ஈரனோ எதுக்காக இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்ல, ஏன் லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் ஈரோ மேலேயும் உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அந்த பெட்ஷீட்ல ரோகனோட சீமன் முதற்கொண்டு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ஃபேக்கா வைக்க முடியாதுல்ல. உங்களுக்கு இது கூட தெரியாதா சார்? உங்க கட்சிக்காரரை காப்பாத்துறதுக்காக நீங்க எந்த எல்லைக்குனாலும் போவீங்களா? ஒரு எத்திக்ஸ்லாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லா பிசினஸ்ல எத்திக்ஸ்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இது ரொம்ப கான்ட்ரோவர்சியான கேஸ். இதுல இந்த ஸ்டாண்ட் எடுத்தா நான் ஒரு அட்டென்ஷனை பெறுவேன். அது மூலியமா என்னோட சேலரி ஏத்த முடியும். அவ்வளவுதான் விஷயம். நீ போட்டு ரொம்ப குழப்பிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்களை விட்டு விலகுறத நினைச்சு இப்பதான் சார் சந்தோஷப்படுறேன்றாங்க. கோர்ட்ல கேஸ் ஒவ்வொரு பக்கம் திரும்பிட்டு இருக்கல. ஆனா வெளியே இருக்கவங்க பிக்ஸே பண்ணிட்டாங்க. ரோகன் தான் குற்றவாளி, அவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்ன மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இல்ல அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கேஸ்ல இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் எல்லாம் சொல்றாரு. இத காரணமா வச்சு என்னோட கட்சிக்காரருக்கு பெயில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கேஸையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது, பெயில்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. ஹீரோவா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் செம்ம கோவத்துல இருக்காங்க. இதனால தான் இந்த கேஸை எடுக்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நியூஸ்ல காமிச்சதா பொண்ணும் பார்த்துட்டா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரோகனோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ரோகனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. காலேஜ் டைம்ல இருந்த மாதிரி நீ இல்ல, மாறிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்குன்றது இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, நான் அந்த பொண்ணை ரேப்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்த ஹியரிங் வந்துருது. ஹீரோவும் அஞ்சலி கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஆக்சுவலா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் போலீஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, செக் பண்ணி எல்லாம் பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ்ல மல்லிப்பூவும் கிடைச்சிருக்கும், காஞ்ச நிலைமையில தான் கிடைச்சிருக்கும். அது உங்க பூ அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல நான் இன்னைக்கு மல்லிப்பூவே வஸ்ட் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே என்னைக்காவது வஸ்ட் போயிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஒரு மாதிரி உங்களை டேமேஜ் பண்ற மாதிரி கேட்கறாருல. இதனால ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ரோகனே வேலை கொடுத்து வேலைக்காரியை வெளியே அனுப்பினார் பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரியா 22 நிமிஷத்துல திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. இது உண்மைதானே அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட கேட்கறாரு. ஆமான்னு சொல்றாங்க. உண்மைதானே அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்கறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா சம்பந்தப்பட்ட ஜீன்ஸ் எடுக்கிறாரு. இந்த ஜீன்ஸை போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, கலட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நான் டெமோ காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த ஜீன்ஸை போட்டு காட்டுறாங்க. போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் கலட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் கலட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கலட்டுறாங்க. இதை வச்சு ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த ஜீன்ஸ் போறதுக்கு 10 நிமிஷம், கலட்டுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. இப்படி இருக்கும்போது வெறும் 22 நிமிஷத்துல எப்படி அந்த பொண்ணு கிட்ட என்னோட கட்சிக்காரர் தப்பா நடந்திருக்க முடியும்னு கேக்குறாரு. ரெண்டு பேருக்கும் மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல ரோகனோட நெயில செக் பண்ணிருக்க மாட்டாங்க. எதுக்காக ரோகனோட நெயில செக் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அது விட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சாதாரணமா சொல்றாரு. என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க, செக் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ரோகனோட நெயில செக் பண்ணலனா என்ன, அஞ்சலியோட நெயில செக் பண்ணிருக்காங்க. அதுல ரோகனோட ஸ்கின் கிடைச்சிருக்கு, அவர் முதுகுலயும் காயம் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி காயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ல. அதனால ஹீரோ என்ன சொல்றாருன்னா ரேப் பண்ணா மட்டும் இந்த மாதிரி காயங்கள் ஏற்படுது, பேஷனேட்டா செக்ஸ் வச்சுக்கிட்டா கூட காயம் ஏற்படும், அவரோட ஒய்ஃப் கூட இந்த மாதிரி நடந்துக்கும் போது தான் இந்த காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே ஒய்ஃப் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, அது ஒய்ஃப்க்கு தெரியும்ல. அதனால வேகமா கிளம்பிடுறாங்க. ரோகன் நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாரு. ஆனா அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிருப்பாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாருல, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு தான் கோவமா கேக்குறாரு. முதல்ல நீ வெளியே வரதான் முக்கியம், நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எதனாலும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அதனால இந்த விஷயத்தை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, நெய்பர் லேடியை தான் பேச வைக்கிறாரு. இந்த நெய்பர் லேடி ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ விட்டு இறங்கும் போது கம்மி காயம் தான் இருந்தது, ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது நிறைய காயம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் வச்சு ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. நான் அஞ்சலியோட அண்ணன் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாரு. அண்ணனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க எதுவும் ரியாக்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அடிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணன் இல்ல இல்லன்னு சொல்றாரு. போய் சொல்லாதீங்க, என்கிட்ட சாட்சி இருக்கு, நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, கோவத்துல என்னோட தங்கச்சியை போட்டு அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட கட்சிக்காரரை உங்களுக்கு காயத்தையே ஏற்படுத்தல, அண்ணன் ஏற்படுத்தின காயத்தை என்னோட கட்சிக்காரர் ஏற்படுத்தினதா இவங்க பொய்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக இந்த மாதிரி பொய்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டயும் கேட்கிறாரு. ரோகனும் எனக்கு காயத்தை ஏற்படுத்தினாரு, அதை தான் நான் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அண்ணன் அடிச்சதை போலீஸ் கிட்ட மறைச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா, இன்னும் போலீஸ் கிட்ட எவ்வளவு மறைச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் என்னென்னமோ பேசி இந்த கேஸை திசை திருப்புறாரு அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இவங்க அந்த இடத்துல வாக்குவாதம் பயங்கரமா பண்ணிக்கிறாங்க. இத பாக்குற ஜட்ஜஸும் கோவப்படுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்களை வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஜட்ஜஸ் ரூம்ல வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம சண்டெல்லாம் போடக்கூடாதுன்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அஞ்சலி கிட்ட என்ன கேக்குறாருன்னா கண்டிப்பா அவர் உங்களை ரேப் தான் பண்ணாரான்னு கேக்குறாரு. ஆமா, என்கிட்ட தப்பா தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ரெண்டு பேருமே கேரவனுக்குள்ள என்ன பண்ணீங்க அப்படின்ற ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லிடுறாங்க. இவரும் டிவி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் நடந்து
போயிட்டு இருக்கும்போது வேணாம் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்லிடுறாங்க. இவங்க வேணான்னு சொல்றதுலயே கேரவனுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கூட செக்ஸ் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மைதானே அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாரு. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப விருப்பப்பட்டு தான் இது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி தான் காட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாங்க. இல்ல மேடம், என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருச்சு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வேணாம், ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்லவே இல்ல, சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. வீடியோ இல்லாமே இப்படி சொல்லிருக்காரு, இது தப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஜட்ஜஸ் இவருக்கு வார்னிங் மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் சும்மா இருக்க மாட்டாரு, கூட கூட ஜட்ஜஸ் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. கோவப்பட்ட ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் முடிஞ்சு 6 மாசம் நீங்க கேஸ் எடுக்க கூடாது, உங்களை பனிஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. திரும்பி அஞ்சலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. லிஃப்ட் சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு விஷயமும் இவருக்கு தெரிய வந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவரோட வீட்டுக்கு இவங்க போயிருப்பாங்க. மல்லிப்பூ வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. இவங்க மல்லிப்பூ தான் அங்க கடந்திருக்கு. ஏன்னா ரோகனோட ஒய்ஃப்க்கு மல்லிப்பூ வைக்கிற பழக்கமே கிடையாது. இவங்க தான் பெட்ரூம்க்கு ஏற்கனவே போயிருக்காங்க. அப்ப சம்மதத்தோட தானே அவர் கூட ஒன்னா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. ஏற்கனவே சம்மதத்தோட கூட ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க கடைசி வாட்டி வேணான்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இவர் வற்புறுத்தி தப்பா நடந்திருக்காரு, அதுதான் கேஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு ஜட்ஜஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸோட தீர்ப்பை நாங்க இந்த தேதி வழங்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வெளிய இருக்க மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ரோகன் குற்றவாளி, அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமா போராட்டம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட டீம் வேற சில விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, லிஃப்ட்ல போன லிஃப்ட்லயே வந்தேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா லிஃப்ட்ல போக மட்டும் தான் செஞ்சிருக்காங்க, லிஃப்ட்ல வரல. அப்ப ஸ்டெப்ஸ்ல தான் வந்திருக்கணும்னு யோசிக்கிறாரு. இது சம்பந்தமா ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நான் ரோகன் மூலியமாவே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப உட்கார்ந்து இருக்க ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் இங்கேயும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ரோகன் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, கேமராமேன் கூட சேர்ந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அஞ்சலி இருக்காங்க பாத்தீங்களா, போனை வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை இவரும் பாத்துறாரு. இங்க போட்டோ எடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. போனை கொடு அப்படின்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. பார்த்தா இவர தான் நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல நான் உங்களோட ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற ஒரு நாள் வீடியோ காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் வரும்போது அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என் கேரவனுக்கு காஃபி மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் கேரவனுக்குள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்களும் காஃபி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீ என்னோட ஃபேன் சொன்னல அப்படின்ற மாதிரி அவங்களோட கையை பிடிக்கிறாரு. அவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்போ பொறுமையா கிஸ் பண்ற மாதிரி வராது. ஆனா அவங்க விலகி போறாங்க. என் ஃபேன் சொன்ன எதுக்கு விலகி போற அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி கிளம்பி போன்னு சொல்றாரு. அஞ்சலியும் கிளம்பி போயிடுறாங்க. வேற ஒரு நாள் இந்த படத்துல நடிக்கிற ஆக்டர்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் அடுத்த படத்துக்கு அஞ்சலி தான் காஸ்டியூம் டிசைனர்னு சொல்றாரு. அவங்களும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அஞ்சலியும் இந்த போஸ்டர் தரதுக்காக இவருக்கு நன்றி சொல்றாங்க. ஏன் இப்ப மட்டும் நான் கல்யாணம் ஆனவனா தெரியலையா அப்படின்ற மாதிரி நெருங்கி வருது. இப்ப லைட்டா கிஸ் பண்ற மாதிரி அப்ரோச் பண்றாரு. இவங்க நோன்னு சொன்னா வாய்ப்பு கிடைக்காதுல்ல, அதனால இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இவரும் இந்த இடத்துல இவங்களை கிஸ் பண்றாரு. இப்படிதான் இவங்களுக்குள்ள அஃபேர் ஏற்பட்டிருக்கும். இவர் இந்த மாதிரி இருக்கிறதுக்காகவே ஒரு பிளாட்டை புடிச்சு வச்சிருப்பாரு. அந்த பிளாட்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா இருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருக்கு வேலை வந்துருது, கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்பதான் போன் கால் வருது. ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது தெரிஞ்சோட இவங்களும் போனை புடிங்கிட்டு பக்கத்துல இருக்க இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இவர் என்ன விளையாடிட்டு இருக்க, போனை கொடு அப்படின்ற மாதிரி புடிங்கிடுறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட சாதாரணமா பேசுறாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபோட ரிங்க விட்டுக்கிட்டே இவர் வெளியே போயிருப்பாரு. இவங்கள ரிங்க புடிங்க அப்படின்ற மாதிரி ரிங்க தந்துடுறாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு இவரோட கல்யாண நாளா தான் இருக்கும். இவரும் எதுவும் பேசாம கிளம்பிடுறாரு. நம்ம கல்யாண நாள் கூட தெரிஞ்சு வச்சிருக்காளேன்னு யோசிக்கிறாரு. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. நான் உங்க ஃபேன் சொல்றாங்க. வேற என்னெல்லாம் என்ன பத்தி தெரியும், என்ன ஒய்ஃப் கிட்ட மாட்டி விடலான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இதுக்கு மேல இவங்க கூட பழகினா ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட்டுற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால என் ரூம் சாவியை தா அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க கிட்ட இருந்து புடிங்கிடுறாரு. இப்பதான் முடி கலைஞ்சிருக்கும். இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இததான் கூட வேலை பார்க்கறவங்க வெளிய இருந்து கவனிச்சிருப்பாங்க. இவர் படத்துல ஆக்ட்ரஸா ஒருத்தங்க நடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூடயும் இவர் அஃபேர்ல இருந்துட்டு இருக்காரு. இப்ப வேலை எல்லாம் முடிஞ்சிருது. சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் அஞ்சலி உங்களோட துணிமணி எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிளம்பி போனதை பார்த்துட்டு தான் வரேன். ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டீங்க போல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இப்போ துணி எடுத்துக்கிட்டே இவரை கிண்டல் பண்ற மாதிரி ரொம்ப பேசுறாங்க. என்ன என்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க, நான் இண்டஸ்ட்ரியில எந்த பொசிஷன்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, நான் ஊன்னு சொன்னா யாரும் உனக்கு வேலை தர மாட்டாங்க, இதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடைக்காது போன்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாரு. ஒரு நாள் இவர் வீட்டுல இருக்கும் போது இவங்க கால் பண்றாங்க. இவர் சொன்னதுனால இவங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்காது. சார் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சரி மீரா கிட்ட சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன வந்து பாருன்னு சொல்றாரு. இவரால் தானே இவங்களுக்கு வேலை கிடைக்காம போச்சு, இவரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல துணியை காட்டுற மாதிரி வந்திருப்பாங்க. அவரை இவங்க மேல கை வைக்கிறாரு. இவங்க சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி சம்மதத்தோட தான் இவர் கூட ஒண்ணா இருந்திருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேருமே முழு விருப்பத்தோட தான் ஒண்ணா இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி காயம் ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அன்னைக்கு அவங்க படிக்கட்டை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. படிக்கட்டுல இருக்க கம்பியால தான் அவங்களோட தலையை இடிச்சிருக்காங்க. அதனால ஏற்பட்ட காயம் தான் அது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோ என்னென்னமோ பேசி மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க வாதமா என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா ரேப் தான் நடந்துட்டு இருக்கு, இவர் என்னென்னமோ பேசி திசை திருப்புறதுக்கு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நீங்க தண்டனையை பார்த்து வழங்கணும்ன்ற மாதிரியும் கேட்டுக்கிறாங்க. என்ன முடிவை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரூம்க்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேர் இந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் அனுப்பணும்ன்றதுக்காக தண்ணி அடிச்சு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜஸ் ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு எடுத்துறாங்க. அந்த முடிவு அந்த இடத்துக்கு வந்து சொல்றாங்க எந்த மாற்றமும் கிடையாது, இவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லனா திரும்பி நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க எதுனாலும் பண்ணிக்கலாம், இதுதான் முடிவுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவா அங்க இருக்க ரோஷனை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இன்னும் ரீஅப்பீல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு, நீ தைரியமா இரு, இந்த கேஸ்ல இருந்து உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா தள்ளி இருக்க ஒய்ஃபை பாக்குறாரு. இப்ப வெளியே வச்சு ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. நீ கவலைப்படாத, இது எல்லாமே சரியிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் சரி பண்ணிக்க வேண்டியது நீங்க தான், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவரே இப்ப வேன்ல ஏத்தி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மேல இருந்து இந்த விஷயத்தை அஞ்சலி கவனிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல ஈரின் வந்து நிக்கிறாங்க. அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா ஈரினுக்கு பக்கத்துல வந்து சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ரோகன் சொன்னா பாத்தீங்களா, அது எல்லாமே உண்மைதான், அன்னைக்கு நடந்தது ரேப் கிடையாது, இருந்தாலும் ரோகன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. இதனால தான் ஈரின் ஸ்டார்டிங்ல ஷாக் ஆன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. உண்மையா ரேப் நடக்கவே இல்ல, இருந்தாலும் இவங்க ரேப்புக்கான தண்டனை வாங்கி தந்துட்டாங்கல்ல, நம்மளே தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வராரு. பொண்ணு ஓடி வந்து வேகமா கட்டி பிடிக்கிறா. வெக்கேஷன் போனோம்னு சொல்லுவல, எனக்கு 6 மாசம் டைம் இருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அன்னைக்கு நைட் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பார்ட்னரோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் தனியா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த கேஸ்ல சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கலையோன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஜஸ்டிஸ் எல்லாம் ஓரம் தள்ளி வையே, இந்த லா பிசினஸ்ல நீயும் நானும் மோதி பார்த்தோம், அதுல நீ ஜெயிச்சிருக்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்து ஃபேமிலி கூட சேர்ந்து பேசிக்கிறாங்க. இதோட படமும் முடியுது. அவர் சொன்னதால அஞ்சலிக்கு வேலை கிடைச்சிருக்காது. அதனால அவங்களோட வெஞ்சன்ஸ் தீர்த்துக்கிறதுக்காக கடைசியில பிளான் பண்ணி இப்படி மாட்ட வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.